செமையாக இருக்கும் போல இருக்கு. இங்கே 5 மீன் இருக்கு. கொக்கு மீனா? அதான் கொக்கா மக்கா சூப்பர். அந்த ஐரத்துக்கு இது கரெக்டாக இருக்குது. ஐர மீன் குழம்பு டேஸ்ட் அப்படியே வரும். அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்குது. கொக்கு மீன் வந்து இது கறி வந்து எப்படி தெரியுங்களா, அப்படியே கல் கிண்டு மாதிரி இருக்குது ஒரு துளி. அதாவது இந்த வெட்டினோம்னா இந்த மீசை வந்து வெட்டும்போது நீங்கள் கரண்டியை போட்டு என்ன கிண்டுங்க ஒன்றும் அசைக்க முடியாது. ஒரு துளி உடையாது கறி, அப்படியே ஆட்டுக்கறி மாதிரி அப்படியே இருக்கும். இன்னும் அந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொக்கு மீனுக்கு மேலே கிடக்குங்க. எடுக்கல அந்த வலையில். ஓ அதில் இருக்கா? அதே மாதிரி அங்கே ஒரு வலை விட்டுருக்குற பாருங்க. எங்கே? அங்கே லாஸ்ட்டில் விட்ருக்கா? அதை துள்ளிச்சு பாருங்க. ஆமாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கொக்கு, பூரா கொக்கு தான். இன்றைக்கி வந்து கொக்கு வேட்டை தான். அதாவது கொக்கு மீன் வேட்டை. கொக்குன்னா பறக்கிற கொக்கு இல்லை, மீன் வேட்டை. சூப்பர் வேலை, அருமையாக இருக்குது போங்க. இன்றைக்கி 5 கொக்காய் போச்சா? இப்போ சும்மா எடுத்துகிட்டு வந்துருக்குறேங்க. அதான் எடுத்துட்டு இன்னைக்கு கொக்கு தாங்க செம்ம வேட்டை கருப்பசாமி. அவரே 2 கொக்கு பிடிச்சா. ஒரு கொக்கா 2 கொக்கா? தப்பிச்சிருச்சா? எடுக்கிறதுக்கு ஓடிடுச்சா? அது அது கொக்கு தான். அங்கே வர இப்படி ஆடி கிடக்குன்ட்டு பாடுறா. எல்லாம் வலை போட்டு மீன் எடுக்கிறாங்க, இவங்க காலிலேயே மீன் எடுக்கிறாங்க. இதான் கொக்கு மீன் தான் இன்னைக்கு வேட்டை லோகி. இன்னைக்கு கொக்கு மீன் வேட்டை தான். அங்கே பாருங்க, நிறைய ஆடிட்டு கிடக்குது. வாங்க, செருப்பில் அடிச்சதா? அங்கே பாரு. எது சில்வர் கெண்டையா? பித்தாளை கெண்டை எதுவும் இல்லையா? பிடிக்கல. பித்தாளை கெண்டை பிடிச்சா சொல்லுங்கள், கடை கொண்டு போய் வச்சிடலாம். ஏதோ அது 100 கிராம் வந்தால் கூட 10 200 ரூபா 10 50 கிடைக்கும்ல. பார்த்துக்கல. சூப்பர், அருமை, அட்டகாசமாக இருக்குது. பாங்க.